தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் மதுரையம்பதியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடிய திருப்புகழையும் அதற்கு வாரியார் சுவாமிகளின் விளக்கத்தையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினில் எங்கனும் உலவி நிறைந்தது வரிசை தரும் பதமது பாடி வளமொடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே. அரிகர சுந்தர அருமுக என்று உண்ணி அடியர் பணிந்திட மகிழ்வோனே அச்சல நெடும்கொடி அம்மை உமைதன் சுத குரமகள் இங்கித மணவாளா கருத அரும் தின்புயச் சரவண குங்கும களபம் அணிந்திடு மலர்மார்பா கனகமிகும் பதி மதுரை வளர்ப்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே என்பதாக மதுரையம்பதியின் திருப்புகழ் அமைகிறது. தொடர்ந்து இப்பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் அருளிச் செய்த பொழிப்புரையையும் அதற்கான விரிவுரையையும் சிந்திப்போம். அரகர அழகனே ஆறுமுக கடவுளே என்று நினைத்து அடியார்கள் பணிய மகிழ்பவரே மலையரையன் பெற்ற நீண்ட கொடி போன்ற உமையம்மையார் பெற்ற திருக்குமாரரே வள்ளியம்மையாரது இனிமையான கணவரே நினைப்பதற்கு அருமையான வலிமையான தோள்களை உடையவரே சரவணபவரே குங்குமப்பூவுடன் கலந்து சந்தனத்தை அணிந்த மலர் மார்பரே பொன் மிகுந்து வளமையுடன் கூடிய மதுரையில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே எல்லாரும் புகழ்கின்ற கதிரவன் ஒளி வீசுகின்ற உலகில் அன்பர்களால் விரும்பப்படுகின்ற திருவுலா வரும் தன்மையினால் அழகிய வளங்களும் கொடையும் சிறந்தன. நிலவினால் இருள் நீங்கியது. மலைகளில் எங்கும் உலாவி நிறைந்ததும் உயர்வை தருவதுமாகிய அத்திருவடியை பாடி வளமையுடன் செந்தமிழால் துதிக்கவும் அன்பர்கள் மகிழவும் அருள் புரிவீர் என்பதாக பொழிப்புரை அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் விரிவுரையை காண்போம். பரவு நெடுங்கதிர் சூரியன் எல்லாராலும் புகழப்படுபவன். ஒரு சமயம், ஒரு குலம், ஒரு மதம், ஒரு காலம் என்ற வரையறையின்றி எல்லோரும் கதிரவனை வழிபடுகின்றனர். இப்பரத கண்டமே இன்றி ஏனைய கண்டத்தினரும் கதிரவனை கண்டு மகிழ்கின்றனர். மனிதர்களே அன்றி பறவைகள் சூரியோதயத்தை வரவேற்று வைகரையில் ஒலிக்கின்றன. செடி கொடிகளும் கதிரவன் ஒளியால் தழைக்கின்றன. உலகில் எல்லா நன்மைகளுக்கும் சூரியன் ஒளியே காரணமாகும். தொடரும் சொற்றொடர் பவனி வரும்படி அதனாலே என்பதாகும். முருகப்பெருமான் உலகில் திருவுலா வருவதால் உலகம் தழைக்கின்றது. திருக்கோயில்களில் இறைவனை திருவீதிகளில் திருவுலா வருமாறு செய்வதால் நலன்கள் பல விளைகின்றன. அதனால்தான் ஞானிகளும் முனிகளும் திருவிழா காண்கின்றனர். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்த்தல் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் கூறுகிறார். பகர வளங்களும் நிகர விளங்கிய என்ற சொற்றொடரின் மூலம் முருகன் திருவிழாவினால் அழகும் வளமும் தர்மமும் உண்டாகின்றன என்பதாகிறது. இருளை விடிந்தது நிலவாலே என்ற சொற்றொடரினால் அவருடைய திருவடியின் ஒளியினால் ஆணவ இருளும் புறத்தே உள்ள பூத இருளும் நீங்குகின்றன என்று பொருளாகிறது. வரிசை தரும் பதம் என்பதன் மூலமாக எம்பெருமானுடைய திருவடி எல்லா உயர்வுகளையும் தரும். அவருடைய திருவடி பயனால் அடையும் நலன்களை ராமலிங்க அடிகள் அழகாக கூறுகின்றார். நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு
விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு. நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு. ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு. உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு. தேருண்டு கரியும் உண்டு பரியும் உண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. தேனுண்டு வண்டுரு கடம்பணியும் நின் பதத்தியானமுண்டாயின் அரசே தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று பாடுகிறார். தொடரும் சொற்றொடர் அது பாடி வளமொடு செந்தமிழ் உரை செய்ய என்பதாகும். முருகனுடைய திருவடியை செந்தமிழால் வளமுடன் பாடி வழிபட வேண்டும். அவ்வாறு பாடும் பணியை அருணகிரிநாதர் பெற்றனர். அதனை அடிகளே பாராட்டி உரைக்கின்றனர். அருணதள பாத பத்மமது நிதமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில்வீரா என்று பாடுகிறார். தமிழ் செம்மை பண்புடையது, செம்மை பண்பை தருவது ஆதலின் செந்தமிழ் என்றனர். மொழிகளுக்குள் முதன்மையானது தமிழ் மொழி, இனிமையானது. ஆதலினால் தமிழால் இறைவனது திருவடி மலரை துதிப்பார்க்கு திருவருள் எளிதில் கிடைக்கும். தொடரும் சொற்றொடர் அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே என்பதாகும். அன்பர்கள் அனைவரும் மகிழுமாறு வரங்களை அருள்வீர் என்று அடிகள் வேண்டுகின்றனர். தன்னலம் கருதாதவர்களே ஆன்றோராவர். உலகின் புறக்கண்டு காமுறுவது கற்றார் தொழில். பிறர் மகிழ்ச்சியை தமது மகிழ்ச்சியாக கொண்டு மகிழ்வர். அரஹர என்பதன் மூலம் அற அற என்று எப்பொழுதும் கூறுபவர்களுடைய பாவங்கள் நீங்கும் என்கிறார். சுந்தர என்கிறார். சுந்தரம் என்றால் அழகு, முருகு என்றாலும் அழகு. அழகுடைய தெய்வம் முருகனாகிறார். அருமுக என்றுண்ணி அடியர் பணிந்திட மகிழ்வோனே என்ற சொற்றொடரில் உண்ணி என்பது நக்கரமை மறைந்து உனி என வந்தது. இறைவனை நெஞ்சார நினைத்து அடியவர்கள் பணிவார். அவ்வாறு பணியும் அடியவரது அன்பைக் கண்டு இறைவன் மகிழ்கிறான். பணிதல் நினைவுடன் கூடியிருத்தல் வேண்டும். நினைவு வேறுபட்ட தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. நினைவோடு பணிபவர் வினை துகள்பட என்பார் கொலு வகுப்பில். நினைப்பது மனத்தின் தொழில், பணிவது காயத்தின் தொழில். உள்ளமும் உடம்பும் ஒருங்குபட வேண்டும். அருமுக என்றதனால் துதிப்பது வாக்கின் தொழில். எனவே மன வாக்கு காயம் என்ற 3 கரணங்களாலும் வழிபட வேண்டும். கருதரு தின்புய என்ற சொற்றொடரின் மூலம் முருகனுடைய புயங்கள் ஆற்றல் கொண்டவை, வீர மகள் தழுவிய புயங்கள், எண்ணுதற்கரிய வலிமை உடைய புயங்கள் என்று கூறுகிறார். தொடரும் சொற்றொடர் கனக மிகும்பதி மதுரை வளம்பதி என்பதாகும். மதுரை வளமையான திருத்தலம், செம்பொன் கொழிக்கின்ற நகரம். அடிகள் திருவாக்கினால் இவ்வாறு கூறப்பெற்றதனால் இற்றைக்கும் மதுரை செழித்து குன்றா வளத்துடன் திகழ்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று திருவாசகத் திருவாக்கால் தென்னாடு சிறந்தது. முத்தும் முத்தமிழும் தோன்றியது தென்னாட்டில். தென்றல் பிறந்தது தென்னாட்டில். இத்தென்னாட்டிற்கு தலைநகரம் மதுரை. தடாதகை திரு அவதாரம் செய்ததும் உக்கிர பெருவழுதியும் உருத்திர சன்மரும் அவதரித்ததும் மதுரையே. 36 தத்துவங்களையும் கடந்த சிவபெருமான் வந்து இங்கு ஆளாக வந்து மதுரை மண்ணை தன் தலையில் சுமக்க விரும்பினார் எனின் அம்மண்ணின் பெருமையை யாரே அளக்க வல்லார்? அத்தமிழ் மண்ணின் அருமையையும் பெருமையையும் இறைவரே அறிவார். நிறைவாக வரும் சொற்றொடர் வளர்ந்தருள் பெருமாளே என்பதாகும். எழுந்தருள் பெருமாள், இருந்தருள் பெருமாள் என்று கூறாமல் வளர்ந்தருள் பெருமாள் என்ற அழகையும் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். மதுரை மாநகரமும் வளர்கின்றது.
அதில் வாழும் மக்களும் நன்னெறியில் வளர்கின்றனர். அங்கு செல்வமும் வளர்கின்றது, சிவநெறியும் வளர்கின்றது. இத்தனையும் வளர எம்பெருமானும் வளர்கின்றான். இவ்வண்ணம் பாடியருளிய அருணகிரிநாதரை அன்பர்கள் தத்தம் குருமூர்த்தமாக எண்ணி வழிபட வேண்டும். அடியர் பணிய மகிழ்பவரே, உமை மைந்தரே, வள்ளி மணாளா, மதுரை வேவும் முருகவேளே, எங்கும் நிறைந்த உமது திருவடியை தமிழினால் பாடவும் அன்பர்கள் மகிழவும் அருள் புரிவீர் என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைகிறது. இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் அருணகிரிநாதரின் மற்றும் ஒரு திருப்புகழையும் அதற்கு நம் வாரியார் சுவாமிகள் அளித்த விரிவுரையையும் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.